Hello friends, welcome back to One Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய கேபேஜ் பொரியல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை சிம்பிளா நம்ம வீட்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம். இப்போ ஒரு pan வெச்சுக்கோங்க. அதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறினதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த உளுந்தம் பருப்போட கலர் நல்லா மாறணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா மாறிட்டு இப்போ ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இத லைட்டா வதங்கினா போதும். ரொம்ப கலர் மாற கூடாது. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா கழுவி ஊற வச்சிருக்கேன். அதையும் இப்போ இதல சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ கேபேஜ் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கரெக்ட்டா இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற கேபேஜ் இதல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் ஒண்ணு சேர்ற மாதிரி லைட்டா mix பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு mix பண்ணியாச்சு. இப்போ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் தண்ணி தெளிக்கணும். ரொம்ப சேர்த்தீங்கன்னா கேபேஜ் வந்து ரொம்ப வெந்துரும். அந்த அளவுக்கு வேக கூடாது. லைட்டா கிரன்ச்சியா இருந்தா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ லைட்டா mix பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். அப்பப்ப கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க 5 நிமிஷமா நல்லா வெந்திருக்கு. நான் அடிக்கடி ஓபன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகி வரணும். அதாவது சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியா சூப்பரா இருக்கும். இப்போ இந்த கேபேஜ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் பீன்ஸ் இருந்துச்சு அப்படினா அதையும் வேக வச்சு இதோட சேர்த்துக்கோங்க. சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க தண்ணி எல்லாமே வத்திருச்சு. இப்போ ஒரு 3/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எந்த அளவுக்கு சேர்க்கறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். பாருங்க பார்க்கிறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு. டேஸ்ட் செமையா இருக்கும். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துங்க. ஃபீட்பேக் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. Okay friends, next ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.